கட்சி ஆரம்பித்த 3 நாளில் திமுக கூட்டணியில் இணைந்த சசிகலா ஸ்டாலின் கொடுத்த மிகப்பெரிய ஆஃபர். கடும் உற்சாகத்தில் திமுகவினர். அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளையொட்டி பசும்பொன்னில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழாவில் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய சசிகலா அதிமுகவின் தற்போதைய தலைமையை கடுமையாக விமர்சித்ததோடு ஒரு புதிய திராவிட கட்சியை தொடங்குவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். எதிரிகளையும் துரோகிகளையும் வேறெடுக்க பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஒரு புதிய திராவிட கட்சியை தொடங்குகிறேன். கட்சியின் பெயர் மற்றும் கொடி குறித்த விவரங்கள் விரைவில் முறைப்படி அறிவிக்கப்படும் என முழங்கினார். இதன் மூலம் அதிமுகவின் ஒரு தரப்பை தனது பக்கம் இழுக்க சசிகலா தயாராகி விட்டார் என்பது உறுதியாகி உள்ளது. மேலும் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து நிலவும் சர்ச்சைகளுக்கு பதிலளித்த அவர், மருத்துவமனையில் 72 நாட்களாக கூட இருந்து அம்மாவை பார்த்தவள் நான். நல்லபடியாக வீடு திரும்ப இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக மாரடைப்பு ஏற்பட்டது. ஆனால் நான் தான் அவரை கொன்றதாக என் மீது இல்லாத பொல்லாத கதைகளை கட்டி பழி சுமத்தினார்கள். நான் சிறையில் இருந்தபோது எனக்கு பரோல் வழங்க விடாமல் தடுத்தது மற்றும் சிறையில் இருந்து திரும்பிய போது ஓசூரில் வைத்து என்னை திட்டமிட்டு சிலர் கைது செய்ய முயன்றது எல்லாமே எடப்பாடிதான் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சசிகலா முன்வைத்தார். துரோகிகள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். புதிய கட்சி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் சசிகலா தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளது. இது அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடும் என்று பேசப்பட்டு வந்தது. உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள், தர்மமே வெல்லும் என்று கூறி தனது உரையை முடித்த சசிகலா தமிழக அரசியலில் ஒரு புதிய தர்ம யுத்தத்தை தொடங்கி வைத்துள்ளார். மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் அனைத்து கட்சியினரும் வேட்பாளர்கள் பட்டியல், வாக்குறுதிகள், கூட்டணி நிலைப்பாடு என பரபரப்பாக தேர்தல் பணிகளில் இறங்கிவிட்டனர். சமீப நாட்களாக சசிகலா புதிய கட்சி ஒன்றை தொடங்க இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. புதிய கட்சியை தொடங்குவீர்களா என நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல செய்தி வரும் என ஏற்கனவே பதிலளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சசிகலா ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளில் கூறியதாவது, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் புதிய கட்சியை தொடங்குகிறேன். 9 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தது போதும், இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் பார்த்து பதவியில் உட்கார வைத்தவர்கள் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் முதுகில் குத்தி விட்டார்கள். என் கணவரை பார்க்க பரோல் கேட்டபோது தமிழக அரசிடமிருந்து பதில் வரவில்லை. 5 நாட்களுக்கு மேல் எனக்கு பரோல் தரக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி சொன்னார். கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்லை என தன்னை பற்றி மட்டுமே நினைத்தார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக பெங்களூர் சிறை அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு எனக்கு பல நெருக்கடிகளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததாக சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். 15 நாட்கள் பரோல்கள் கேட்டு விண்ணப்பித்த போது கூட எடப்பாடி பழனிசாமி ஏராளமான நிபந்தனைகளை விதித்ததாகவும் விமர்சித்துள்ளார். அதே சமயம் ஓபிஎஸ் பற்றி பெரிதாக பேசாத சசிகலா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் நல்லவரே கிடையாது என்றும் கடுமையாக விமர்சித்தார். பெங்களூரு சிறையில் இருந்தபோது நடந்த கொடுமைகளை பற்றி சசிகலா பேசும்போது, பெங்களூரு சிறையில் நான் இருந்தபோது சில அமைச்சர்கள் என்னை சந்தித்து சென்னை சிறைக்கு மாற்றிவிடலாம் என்றார்கள். செங்கோட்டையன் என்னிடம் இந்த விஷயத்தை கூறினார். ஆனால் அதனை நான் மறுத்துவிட்டேன். ஒருவேளை நான் சென்னை வந்திருந்தால் தற்போது உங்கள் முன் நின்று பேசியிருக்கவே மாட்டேன். தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் பெங்களூரில் உள்ள சிறை அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு எனக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தார்.
இதைவிட என் கணவர் உடல்நிலை சரியில்லாத போது 15 நாள் பரோல் கேட்டபோது காவல் ஆணையர் 5 நாட்கள் தான் பந்தோபஸ்த் கொடுக்க முடியும் என முதலமைச்சர் கூறியிருப்பதாக தெரிவித்தார். அதிலும் 14 கண்டிஷன்கள் போட்டார்கள். செய்தியாளர்களை சந்திக்க கூடாது, உறவினர்களை சந்திக்க கூடாது, மருத்துவமனையை தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது, போயஸ் கார்டன் வீட்டில் தங்கக்கூடாது என பல கண்டிஷன்களை அன்றைய தமிழ்நாடு அரசு போட்டது. அதன் பிறகு என் கணவரின் மரணத்திலும் இதையேத்தான் செய்தனர் என்று சசிகலா கூறினார். மேலும் அதிமுக உருவான வரலாற்றை நினைவு கூர்ந்த சசிகலா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக எனும் மாபெரும் திராவிட இயக்கம் உருவானது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியினரின் வேண்டுகோளுக்கு இணங்கவே தான் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றதாகவும் தனக்கு முதல்வர் நாற்காலியின் மீது ஆசை இருக்கவில்லை என்றும் சசிகலா விளக்கம் அளித்தார். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாகத்தான் முதல்வர் பொறுப்பை ஏற்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது, யாரை முதல்வராக அமர வைத்தேனோ அவரே என்னை முதுகில் குத்தி கட்சியை விட்டு நீக்கினார் என்று சசிகலா கொந்தளித்தார். சிறையில் இருந்தபோது தனக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், தன்னுடைய கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது பரோல் பெறுவதில் நீடித்த சிக்கல்கள் என அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். நல்லவர்கள் பெயரை சொல்லலாம், ஆனால் இந்த பெயரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறி இபிஎஸ் மீதான தனது வெறுப்பை வெளிப்படையாக சசிகலா பதிவு செய்தார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக, பாஜக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் கூட்டத்தில் சசிகலா காட்டிய அதிரடி வேகம் வரும் தேர்தல்களில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமைக்கு அவர் விடுக்கப் போகும் சவாலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. துரோகம் செய்தவர்களை தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்ற தோனியில் அமைந்த அவருடைய உரை தென் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதே போலதான் கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் உடல்நலக் குறைவு காரணமாக அதே ஆண்டு டிசம்பரில் அவர் உயிரிழந்தார். ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக செயல்பட்டு வந்தார். இதற்கிடையில் சசிகலாவை முதலமைச்சராக்கும் பணிகள் நடக்க அதற்குள் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை தண்டனை அனுபவிக்கும் சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் செய்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தார். சசிகலா தண்டனை காலம் முடிந்து வருவதற்குள் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். பிரிந்து கிடந்த ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இணைந்து 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார்கள். பின்னர் 2022 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு அதிரடியாக நீக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த அளவுக்கு துரோகம் செய்த எடப்பாடியை வீழ்த்துவதற்காக சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிய கையோடு திமுகவுடன் கூட்டணி சேர முடிவெடுத்து இருப்பதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக சசிகலா திமுக கூட்டணியில் இணைவார் என்று அண்ணா அறிவாலய வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இன்று ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது சசிகலாவும் திமுக கூட்டணியில் இணைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.